ஹாய் ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து காலையில் ஹார்திக்கு நான் குக் பண்ண போகிற ரெசிபிஸ் நம்ம வந்து விலாகாக எடுக்கலான்னு ஒரு பிளான். அவனுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாலாக்கீரையில் பணியாரம், ரவை பணியாரம். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவகாடோ இருக்குது. அவகாடோ எக்லாம் வச்சு அவகாடோ சாண்ட்விச் செய்ய போகிறேன். அது ரொம்ப ஈஸி. என்கிட்ட நிறைய பேர் வெளியில் பேசும்போதெல்லாம் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க, எப்படி இவ்வளோ வெரைட்டி செய்றீங்க. நான் விலாக்லேயே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து 6:30 6 அந்த மாதிரி தான் எழுந்திக்கிறேன். எனக்கு ஒரு 1 hour டைம் தான் நான் சமைக்கிறேன். இது வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 7லேருந்து 7:30 half an hour டைமில் சிம்பிளாக குயிக்காக எப்படி செய்யலாம் இதெல்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம விலாகில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சாண்ட்விச்சுக்காக நான் முட்டை வேக வச்சுக்கிட்டேன். இது வந்து அவனுக்கு குளிக்க சுடுதண்ணி. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கடாயில் வச்சுருக்கேன். அது வந்து கீரைக்காக வச்சுருக்கேன். நான் எந்திரிச்சு வந்ததுமே வந்து ரவையை சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20 minutes ஊறணும். ஸோ நான் ஒரு 6:30 கீழே வந்த டைமில் இதை நான் ஊற போட்டுட்டேன். தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து இந்த கீரையை இந்த சுடுதண்ணி உள்ளே போட்டுடலாம். சாப்ஸ்டிக் மாதிரி எடுத்துணுமா? ஆமாம் ஆமாம், இதே கொஞ்சம் ஆறணும், சூடு இருக்குது. நான் லைட்டாக ஃபேனில் வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு வேறு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதை கழுவிக்கிட்டு என்ன இது வச்சு இது கொண்டே அப்படி வச்சுட்டு ஆற வச்சு அப்புறம் அரைச்சிக்கலாம். டைம் பார்த்தியா 7:05 ஆகிடுச்சு. 7:10 ஆக போகுது. நீ டக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு வா, அம்மா சுடுதண்ணி எடுத்து ஊற்றுறேன். ஓகேவா? பக்கெட் எடுத்து கூட சுடுதண்ணி ஊற்றிடுறேன். முட்டையை வந்து பச்சை தண்ணியில் நினச்சிட்டு உரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த சாண்ட்விச் வந்து டக்குன்னு ஒரு 10 minutesல செஞ்சிடலாம். பட் வந்து ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஒரு ஹை ப்ரோட்டீன் இருக்க ஒரு விஷயம். அண்ட் டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குட்டீஸ் கொடுங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸை வேறு வழியில் கொடுக்க முடியாது. ஏன்னா அவக்காடை வந்து நம்ம ஸ்மூதி பண்ணலாம், ஜூஸ் பண்ணலாம்ல, மில்க் ஷேக் அந்த மாதிரி. அதை வந்து பசங்களை கொடுத்து சாப்பிட வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்தியாக இருக்கும். ஏன்னா ஸ்வீட் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணுறோம். நான்லாம் வந்து அவக்காடோ எப்படி நறுக்கணுன்றதே வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சொல்லி கொடுத்தேன். வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, குக்கிங் வந்து நம்ம லவ் பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அதிகமாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தான் நான் இதை வந்து ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட் பத்தாது, நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். இருங்க, நான் வந்து இதில் இருக்கிறத கூட விட மாட்டேன், இதை கூட வலிச்சு எடுத்துருவேன். ஏன்னா இந்த அவக்காடோ வந்து என்னத்துக்கு அவ்வளோ ரேட்டு விற்கிது. சரி, இந்த மாதிரி உள்ள க்ரீனாக வெளியில் எல்லோவாக இருந்தால் ரொம்ப நல்ல அவக்காடோ. கொஞ்சம் இந்த டைம் நல்லாவே கிடச்சிருக்கு. சில டைம் வந்து உள்ள கொஞ்சம் கருப்பாக ப்ரௌனாக இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய டைம் வந்து நல்லா கிடைக்காது. ஆனால் அது மாதிரி பழுத்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. மிக்சியில் போட்டு அடிச்சிடு. ஐயோ, இப்படிலாம் ஆளுங்களை கூட வச்சு நான் என்னை பார்த்தீங்களா, நான் என்ன மாதிரி நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. இந்த எக்கை நசுக்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு அது சாப்பிட்றது தான் சாக்ரிஃபேக்ஷன் இல்லை லூஸு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். தூக்கத்தில் அப்படி தான் வரும். 7 மணிக்கு என்ன தூக்கம்? 7 ஆயிடுச்சா? உழைச்சி ஓடா போனோம் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடா அங்கே தூக்கம்? எக்கோட எல்லாத்தையுமே ஒன்றா மேஷ் பண்ணிடலாம். இதில் எலுமிச்சை பழம் ஒரு 1/2 போதும். இதை வந்து புழிஞ்சிக்கலாம். உப்பு தேவையான அளவுனா கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம இதில் முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம்ல. ஏய் குட் பாய். ஓகே, இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனே ஃபோர்க்குமே இல்லை. ஓகே, நம்மளோட அவக்காடோ எக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 5 minutesல வேலை முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தண்ணி ஊற்றிடுவாப்பா. பக்கெட் எடுத்து போ, பக்கெட் எடுத்து டக்குன்னு போ போ போ. அது குட் பாய், எல்லா வேலையும் அவனே செய்வான். ஆமாம், இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப குட் பாய் ஆகிட்டான். பயங்கர குட் பாய் ஆகிட்டான். ரொம்ப சொல்லாத, வரமாட்டான். அங்கே போய் படுத்துடும். இல்லை வருவான். உன்ன மாதிரி கிடையாது. வரமாட்டா, பார்க்கலாமா? என் பிள்ளை நல்லவன் பா. பக்கெட் எங்கம்மா? எங்கள் பேர் வச்சிட்டான். ஏய், லஞ்சுக்கு ஏன் ஹார்விக்கு ரைஸு, குழம்பு, காய் பொரியல் அதெல்லாம் வைக்க மாட்டேறீங்க, ஃபுல் மீல்ஸ் மாதிரி அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது. ஆனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் செய்ய முடியும். காய்கறி குழம்பு அதெல்லாம் வச்சோன்னா காய்கறி அப்படியே ரிட்டர்ன் வரும். குழம்ப தொட்டே சாப்பிட்ற பழக்கம் அவனுக்கு, ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் அவனுக்கு கிடையாது. ரைஸ் எடுத்து தொடுறேன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக முனியில் தொட்டு வெறும் வெள்ளை சாதம் சாப்பிட்டுருவான். அப்போ அதுக்கு வீட்டில் அவன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் பண்ணுறோம்ல, அதை நாங்களே 3 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அது அவன் 4 மணிக்கு வந்ததும் அவனுக்கு கரெக்டாக ஒரு 4-5 பால்ஸ் கிட்ட வச்சு திணிச்சு விட்டுட்டோன்னா அந்த கீரை, சாப்பாடு, பொரியல் அது எல்லாமே அவனுக்கு அன்னைக்கு போய்க்கிறோம். அதனால் அவன் லஞ்சில் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரியும் அவன் ஒதுக்காமல் சாப்பிட்ற மாதிரியும் தான் நான் பிளான் பண்ண முடியுது என்னால். அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். அவங்க வந்து
ஹார்விக்கை குளிக்க வைக்க போயிட்டார் அவங்க அப்பா. ஸோ நான் பிரெட் டோஸ்ட் பண்ணுறது தானே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த சைடு நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த வேக வச்சு ஆற வச்ச பாலாக்கீரையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதான் நீ அவனை குளிக்க வச்சுட்டு வரதுக்குள்ளே பிரெட் டோஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கேன், அது நானே வீடியோ எடுத்துட்டேன். வெரி குட். அதுக்கப்புறம் அந்த பாலாக்கீரை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ வந்து இந்த பாலாக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம இது உள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து புளிப்பு இருக்கணும், அதனால வந்து தயிர் போட்டுக்கலாம். அந்த கெட்டியாக இருக்க தயிர் மட்டும் போடலாம், தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். இதில் வந்து அடுத்து நம்ம வந்து அந்த மசாலா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் முக்கியமானது உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், இவ்வளோ மட்டும். இப்போது இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட போகிறேன். ஏன்னா நான் சட்னி அரைக்கிற கேப்பில் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ஊறல், ஒரு மேரினேஷன் மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சிடறேன் ஓரமாக. இப்போ நம்ம இதுக்காக ஒரு சட்னி பண்ணிக்கலாம், வேர்க்கடலை சட்னி. இது வந்து பச்சை வேர்க்கடலை, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வாசம் வர வரைக்கும், அது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். இது இந்த பக்கம் தண்ணி வச்சு கழுக்கிட்டிடுறேன் அவனுக்கு. என்ன ஒரு வேகம். இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை இப்போ வந்து சாண்ட்விச் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெட் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, நம்ம அதோடய பண்ணிடணும் அது காயறதுக்குள்ளே. குக்கும்பர், டொமேட்டோ, வெங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா சாப்பிடக்கூடிய கொஞ்சம் பெரிய கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதுவும் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்பால் அதெல்லாம் சாப்பிட்ற ஆள் கிடையாது, அதனால வந்து வேறு எதுவும் நான் அடிஷ்னலாக வந்து சேர்த்துக்கல. அவ்வளோதானா? அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி. வேர்க்கடலை எடுத்துக்கலாம், அதனால லைட்டாக விட்டுக்கலாம். இட்ஸ் ஓகே. களி ரெடி. அவனா சாப்பிட்டுப்பானா? ஆமாம் சாப்பிட்றானே. குட் பாய். இப்போலாம் ஊட்டிலாம் விட்றது இல்லை. நம்மகிட்ட களி வந்து ஹார்திக் டெய்லி சாப்பிட்றானான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்கல்ல. ஆமாம். என்னன்னா களியை தவிர வேறு எது கொடுத்தாதான் அவன் டெய்லி சாப்பிட மாட்டான், அது மாதிரி பழகிட்டான் அவனும். இப்போ நான் சட்னிக்கு தான் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து டக்குன்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவல் பொரி செய்ய போகிறேன். அவல் மிக்சர், அவல் பொரி அவல் மிக்சர் ரெண்டு ஒன்று தான் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அவல் மிக்சர் வந்து பாதாம் நட்ஸு இதெல்லாம் வறுத்து போட்டு கையில் கொடுத்துட போகிறேன். அவன் மட்டும் இன்னைக்கு இந்த லட்டு இதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாதிரி இதையும் சாப்பிட மஸ்டம் தான், அவ்வளோதான். நாளைக்கு அவன் சாப்பாடு கட்டு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் 2 வருஷமா. வேறு மாற்றி கொடுத்து ட்ரை பண்ணுறேன், வேறு என்ன பண்ணேன். ஒரு அம்மாவா அப்படி தான் செய்ய முடியும் நான். இது தோல் ஒதுத்துக்கிறேன். இப்போது சட்னி பண்ணி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயத்தை ஜாரில் போட்டுக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறமே வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை, உப்பு. அதை போடலைன்னா அது தப்பு, கீழே போட்டேன்னு இது ரொம்ப தப்பு. சட்னி ரெடி. அதுதான் எல்லாமே ரெடியா? ரெடி. அதை பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். அதான் இது நம்ம ரெடி பண்ணுற ஒரு 5-6 நிமிஷம் அது ஊறிக்கிடுச்சுல்ல, அது போதும். என்னதான் சட்னி அரைச்சாலும் அதை தாளிச்சு கொட்டும் போது தான் அந்த சட்னிக்கு ஒரு அழகே. நம்ம மூஞ்சியில் பவுடர் போட்டு வச்சுருந்தா தான் அழகே. நவல் பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிக்கு. இந்த பக்கம் மெயின் ஐட்டத்துக்கு பணியார சட்டி பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் வச்சுருக்கேன், அவன் அளவுக்கு கொஞ்சமாக அவல் பொரி செய்ய போகிறேன். இப்போ வந்து எனக்கு 2 கை வேலை செய்யும் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஒரு கை விளங்காமல் இருந்ததா? இந்த பக்கமும் பண்ணும், அந்த பக்கமும் பண்ணும். பணியார சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம், சாரி நெய் ஊற்றிக்கலாம். இது என்ன காஞ்சிச்சான்னு பார்க்க நான் ஒரு 2-3 அவல் மட்டும் போட்டு பார்க்குறேன். ஓகே, பொரியுது. ஒரு கைப்பிடி அவலை மிதமான தீயில் உள்ளே போடவும். இந்த வத்தா பொரி மாதிரி ஆகிடுமே. பொரிக்குதான். நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் இதான் சாப்பாடுன்ட்டு காலைல டிஃபனை தெல்ல கட்டிங்கன்னா. இல்லை, சாண்ட்விச் இருக்குது, சட்னி இருக்குது, மாவு இருக்குது. ஓகே ஓகே. நான் வந்து இதுக்கு ரெட் ரைஸ் அவல் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம என்ன அவல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பறக்கிற அவல். பறக்கிற அவல் ப்ளீஸ் வேணாம். இப்போ இது கூட நட்ஸு சேர்க்கணும், அதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை. இப்போது எண்ணெய் சூடாக இருக்கும் போது நமக்கு தேவைப்படுறது என்னென்னா கருவேப்பிலை மட்டும் பொரிச்சு எடுக்கிறது. எப்படி இது தூக்கி ஓரம் தான் போட போகிறாங்க. அப்போ கூட இல்லை இது போட்டால் தான் வாசமாக இருக்கும்ல நல்லா. டைம் ஆச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. இந்த இதில் நட்ஸு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் சொன்ன மாதிரி நட்ஸு வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா எண்ணெய் வாசம் அடிக்கும். நெய்யில் போட்டால் நெய்யில் பொரிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக, அது என்ன சொல்லுவாங்க, வாசமாக இருக்கும், ஒரு சிக்கு வாசனை இல்லாமல். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். சிக்கன் இருக்கும். சிக்கனு
டோன்ட் மேக் மீ blush ஓகே. முந்திரிய சொன்னேன். சரிப்பா ஓகே ஓகே. இதில் வந்து கல் காஞ்சிருச்சு. வெடிக்கன்னு சொல்ல மாட்டியா? நான் சொன்னேன்ல 2 கை எனக்கு வேலை செய்யணும். எனக்கு ஒரு கை கூட வேலை செய்யாமல் இருக்க நேரம். ஏய் எனக்கு நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அதை படிச்சுட்டு வந்து ஒரு ஒரு சட்னியோட அரைக்கிறதுக்கு தெரியாமல் வாழ்கிற பாரு, அதுதான் வேதனையாக இருக்கும். சட்னி ரெசிபி மட்டும் சொல்லி தரல, மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா? கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு. நான் வந்து அந்த வெறும் ரவை போட்டது வரல, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கொல கொலன்னு ஆயிடுச்சு. அதனால வந்து மொத்த மாவுலையும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக வருது. கொஞ்சம் தீயை வந்து ஏற்றி வச்சுட்டா டக்குன்னு கருகும்ல, சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா முருகலாக ஆக்கி எடுத்துக்கலாம். இதில் ஐடியாவுக்கு 2-3 கார்ன் உள்ளே போடலாம், சீஸ் உள்ளே போடலாம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். அப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணால் கூட சில பேர் வந்து ஒழுங்காக தின்னுட்டு வர மாட்டாங்க. அப்போ குனியை வச்சு கும்மணும், எல்லாரும் இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற ஒருத்தன். பணியாரம் ரெடி.